பைசன் படத்துலயும் வந்து சமுதாயம் சார்ந்தான் மாரி செல்வராஜ், அவருக்கு இதே வேலையா போகுது. அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்தை எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவர்களை அமைக்கி வைக்கி அவர்களுக்கு கீழ்ப்பைப்படுத்தி வாழ வைக்கிறார்கள். இன்னைக்கு போய் பாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜில இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில இருந்து அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இன்னைக்கு வந்து பட்டியலினத்து மக்கள் வந்து இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்தாங்க? அந்த சலுகைகள் அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உடைய சலுகையை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து இன்னைக்கு ஒரு மேலான ஒரு பதவியில இன்னைக்கு அவ்வளவு அந்த சமுதாயம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. ஆனால் இன்னும் இவங்க வந்து திருப்பி தன்னை சிறுமைப்படுத்துவதற்காகவே அந்த கம்யூனிட்டியை வைத்து அந்த ஜாதியை வைத்து ஜாதி அரசியல் பண்ணுவதற்காகவே இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வராங்க. இது வந்து தவிர்க்கப்படணும், இதெல்லாம் தடை செய்யணும். அந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து ஒரு வீரத்தை, ஒரு சமுதாயத்துல ஒரு வீரனா வர்றான், அவன் எப்படி வந்து நாட்டை போராடுறான், மக்களுக்காக என்ன பண்றான், அது மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஒரு சமுதாயத்தை வைத்து இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவதாக படங்கள் எடுக்குவதை தவிர்க்க வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார், இந்த தேவேந்திர குல வேளாளர், நாடார் சமூகம், இந்த 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அது கடந்து போயிடுச்சு சார். அதை வந்து நான் அதுல பாதிக்கப்பட்ட எனக்கு அந்த வழி இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்துல வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து முதல்வர் பாராட்டுறாரு, துணை முதல்வர் பாராட்டுறாரு, அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறாங்க, மாரி செல்வராஜா பாராட்டுறாங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் தேவை அப்படின்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாரும் அப்படி பாக்குறாங்களான்றது நமக்கு தெரியல. பட் நடந்து முடிஞ்சு போச்சு, அது 25 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப தென் மாவட்டங்கள் இன்னும் வந்து நாடா சமூகத்துல இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா? இல்ல அதாவது உள்ளுக்குள்ள புகைந்து கொண்டு இருக்கிறது, அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. என்னைக்குமே வந்து ஒரு அடிப்பட்ட சமுதாயம் அதை இப்ப தூண்டி விடுற மாதிரி தானே. அதுதான் மாணவர்கள் மத்தியில தெரியாத இதுதான் ட்ரிகர் பண்றது. இவங்க எல்லாம் இந்த மாதிரி படத்தை எடுத்து சும்மா இருக்கிற இளைஞனை போய் போராட்டம் பண்ணு, கிளர்ச்சி பண்ணு, அவனோட வாழ்க்கையை வந்து கட்சியில அவன் ஜெயில கழி தின்னுட்டு போனோம், இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுவானுங்க. கட்சியில அதுல பாதிக்கப்படுறவன் யாரு? அந்த சமுதாயத்தை அவனை வந்து பெயில் எடுக்கிற ஆள் இருக்காது, ஜாமீன் எடுக்கிறது வரமாட்டாங்க, கோர்ட்டு வக்கீல் கூட வைக்க மாட்டாங்க. அப்புறம் அவன் அங்க போய் உட்காந்துன்னா ஐயோ இப்படி பண்ணிட்டுமேன்னு சொல்லி அவன் வாழ்நாள் முழுதும் ஆயுள் கைதியாக போராட வேண்டியது இருக்கும். அதனால வந்து ஒரு நல்ல தலைவன், அதாவது நாட்டை ஆளுகின்ற ஒரு நல்ல தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல சினிமாவை ஆளுகின்ற ஒரு ஹீரோ வந்தாலும் சரி, முதல்ல ஆளுமை திறன் வேணும். மக்களை வந்து நல்வழிப்படுத்துற விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும்.